அங்கிள் எனக்கு ஒரு டவுட். எத்தனை ஏஜ்ல இருந்து ஐஏஎஸ் ட்ரைனிங் எடுக்கலாம்? ராஜா உங்க ஏஜ் என்ன முதல்ல சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, உங்க வயசு சொல்லுங்க. என் பேர் அஸ்வத், என்னோட ஏஜ் 9. பா நீங்க அப்படியே மேல வாங்கல, அப்படியே மேல வாங்க, எல்லாரும் உங்களை பார்க்கட்டும். மேல வாங்க, நாங்க பதில் சொல்றோம். மேல வாங்க, நீங்க மேல வாங்க, அப்படியே வாங்க. இந்திய சரித்திரத்துல 9 வயசுல ஒரு தம்பி வந்து ஒரு மைக் எடுத்து வாங்க ராஜா. இந்திய சரித்திரத்துல 9 வயசுல ஒரு தம்பி வந்து ஒரு மைக் எடுத்து, அங்கிள் எந்த வயசுல இருந்து ஐஏஎஸ் படிக்கலாம்னு சொல்லுங்க அங்கிள், எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டாங்க. தம்பி அஸ்வத் கேட்டிருக்கீங்க, ஐஏஎஸ் ஆகணுங்களா தங்கம்? இப்ப நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 4. ஏன் நீங்க ஐஏஎஸ் ஆகணும்? என் அப்பாவோட கனவு அது. அப்பாவோட கனவை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் ஐஏஎஸ் ஆகணும்னு முடிவு எடுத்திருக்கேன். தங்கம் இங்க பாருங்க, ஏன் எல்லாம் கை தட்டுறாங்கன்னா இங்க வந்திருக்கிற எல்லோருக்குமே ஒரு சின்ன மோட்டிவேஷன் தேவைப்படுது. உங்களை பார்த்து எல்லாரும் மோட்டிவேட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு தம்பி 9 இயர்ஸ் அஸ்வத் வந்து எவ்வளவு அழகா மேடை மேல ஏறி பயம் இல்லாம என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு. தங்கம் நீங்க ஐஏஎஸ் கண்டிப்பா ஆவீங்க. அது 21 வயசுல தான் எக்ஸாம் எழுத முடியும். உங்களுக்கு இன்னும் 12 வருஷம் இருக்கு. 12 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணும். இப்ப நீங்க 9 இயர்ஸ் தான் ஆயிருக்கீங்க. நீங்க இப்போதைக்கு 4th 5th 6th 7th 8th 9th 10th எல்லாம் படிங்க. 10th எல்லாம் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்க. இந்த மாதிரி அப்பப்ப ஈவென்ட் நடக்குதுன்னா என்னன்னு பாருங்க. நம்ம கண்ட்ரி, தமிழ்நாடு, ஸ்டேட், எத்தனை, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்? சென்னை டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இருக்கா? இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கங்க. அவ்வளவுதான். இதை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா இப்ப போதும். சென்னை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல காஞ்சிபுரம் இருக்கு, அந்த பக்கம் இன்னொரு மாவட்டம் செங்கல்பட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் யாரு? நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் யாரு? MK ஸ்டாலின் ஐயா இருக்காங்க. இதெல்லாம் இந்த வயசுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போதும். ஏன் சார் நான் சொல்றது கரெக்டா? நீங்க இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நம்ம பிரைம் மினிஸ்டர் யாரு, பிரசிடென்ட் யாரு, என்ன சொல்றீங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க கண்டிப்பா ஐஏஎஸ் ஆவீங்க. சரிங்களா? தமிழ்நாட்டுக்கே வருவீங்க, சென்னைக்கே கலெக்டரா வருவாரு. நல்லா பண்ணுங்க அஸ்வத். சரியா? தேங்க்யூ. அஸ்வத் விட நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இந்த அரங்கத்துல இந்த நிமிஷம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். எந்த ஒரு தைரியம், என்ன ஒரு தன்னம்பிக்கை, கொஞ்சம் கூட ஒரு எதுவுமே சலனமே இல்லாம சொல்லுங்க அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல். சீரியஸ்லி அகைன் ஒரு பிக் குடோஸ் டு அஸ்வத்.